அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்ப்போம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ் சி டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் ப்ராட்காஸ்டிங் அலர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத டெவலப் பண்ணியிருக்காங்க. இவங்களும் என்டிஎம்ஏவும் சேர்ந்து, சரியா? ஸோ இந்த சிடாட் அப்படிங்கிற இந்த அமைப்பை எப்போ உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னா 1984 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு கீழே வருவாங்க. ஓகேவா? அடுத்தது, திருஷ்டி சேட்டலைட் வாஸ் டெவலப்டு பை கேலக்ஸாய் ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் இன் இந்தியா. ஸோ கேலக்ஸி அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டார்ட் அப் வந்து திருஷ்டி அப்படிங்கிற சேட்டலைட்டை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்டோசார் சேட்டலைட் அப்படின்னு சொல்றாங்க. ஆப்டோசார் அப்படின்னா ஆப்டிகல் இமேஜிங் பிளஸ் சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் ரெண்டுமே ஒரே சேட்டலைட் இருக்க மாதிரியான ஒரு சேட்டலைட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கான் 9 மூலியமா சண்டே வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, திருஷ்டி சேட்டலைட் டெவலப்டு பை கேலக்ஸை இஸ் விச் டைப் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேலக்ஸியை டெவலப் பண்ணியிருக்க அந்த திருஷ்டி சேட்டலைட் வந்து என்ன டைப் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். சரியா? ரைட். அடுத்தது, ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அ ஃபுல் டைம் மெம்பர் ஆஃப் நித்தி ஆயோக் இன் மே 2026 பிகம் த ஃபர்ஸ்ட் உமன் ஃப்ரம் த நார்த் ஈஸ்ட் டு ஹோல்ட் திஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் உமன் நித்தி ஆயோகோட ஃபுல் டைம் மெம்பரா வந்திருக்காங்க. அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஜோரம் அனியா. லாஸ்டா, வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே எப்போ அப்படின்னா மே 7th. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.